இருந்தது ப்ரோ ட்ரைலர் வந்து சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. ஒரு அமேசிங்கான ட்ரைலர் கட் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் ஆவரேஜ்னு அப்படின்றாங்க. ஸோ எனக்கு அந்த ட்ரைலர் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு விக்ரம் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் இருந்துச்சு அந்த ட்ரைலர் அளவுக்கு இருக்குமா அப்படின்ற போது. ஆனால் ஒரு சில இடத்துல நல்லாவே இருந்துச்சு. எனக்கு ட்ரைலர் கட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஒரு கட்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்ருதிகாசன் வந்து பார்த்தோன்னா ஒரு இதோட தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 ஷாட் வச்சுருப்பாங்க. உண்மையாக அமேசிங் ஷாட் அது லோக்கிட்ட வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு இஎஃப்எக்ஸ் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்றத வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறார் ட்ரைலரில். பெஸ்ட்டு ஒர்க்கு. எல்சியூவில் மேபி இன்ட் இருக்குது லைட்டாக ஒரு சில இன்ட் கனெக்டில் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ருதிகாசன் அந்த சீன் தள்ளிட்டு போகிறாங்கல்ல, அதுவே எனக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னா கைதி படத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த விக்ரம் படத்தில் கூட அந்த ஷீல்டு ஃபைட் ஒன்று வரும் பார்த்தீங்களா, அந்த இடம் மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தெரியுது. அப்படி அதுவாக கூட இருக்கலாமோ அப்படின்னு. 1000 கோடி அடிக்கணும். 1000 கோடி அடிக்கலாம் நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு படம் சிலலாம் 1000 கோடி அடிக்கும், அடிக்காமல் போகும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியிலே வச்சுட்டு ஒரு 800 கோடி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு 2.0 படத்தோட வசூலை பீட் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன்.